கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிறவர்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு. முன்ன பின்ன பக்கத்துலன்னா பக்கத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் செல்லம் அடிச்சு ஏன் இப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேளுங்க. சொல்லுங்க, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானவைகள் நடக்கும். அவரை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் அவருடைய பிளான் படி தான் நடக்குமே தவிர ஒரு விஷயம் கூட அவருடைய பிளான் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்தாதான் அந்த பொருள் அவன் பத்திரமா வச்சிருப்பானா மாட்டானா அப்படின்னு நமக்கு டவுட் வரும், பயம் வரும். அதுவும் தெரியாத மனுஷங்கிட்ட. தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் அந்த இந்த பொருளை பார்த்துட்டு இருங்க, நான் போயிட்டு என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன், வீட்டை விட்டுட்டு போகிறீங்க இல்லையா, இந்த பார்த்துக்கம்மா கொஞ்ச நேரம், நான் வீட்டுக்கு நான் இதான் போயிட்டு வந்துடுறேன், இந்த கடையை கொஞ்சம் பார்த்துக்கம்மா, நான் போயிட்டு என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன் சொல்கிற விட்டு போகிறீங்களா இல்லையா? எந்த நம்பிக்கையில் விட்டு போகிறீங்க? ஆனால் என்னதான் இருந்தாலும் கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம், இருந்தாலும் நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கவலைப்படும் போதே தெரியும், ஓ நம்ம சரியா அவர் என்ன பண்ணல, நம்பலை. சொல்லுங்க, என் வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். அவர் பார்த்து கொள்வார். அவர் சொல்றாரு, யெகோவா ஈரே என்னுடைய நாமம், நானே உன்னை பார்த்து கொள்வேன். ஆமேன் வரமாட்டுக்க. அல்லேலூயா. இங்க பேசுகிற இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள அங்க ரிப்பீட் என்ன பண்ணணும், வரணும். அங்க இங்க நான் ஊத 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 அங்க உள்ளத்துல உங்களுக்கு என்ன எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். அப்படியே தண்ணி ஊற்றி அமுக்கின மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, ஏதோ மேலே ஏதோ பேஞ்சிச்சாமை. நான் அதெல்லாம் சொல்ல வரல. அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பாருங்க, இங்க பேச பேச உங்கள் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆமேன், அப்படியே ஆகட்டும், கர்த்தரின் வாழ்க்கையில் அப்படியே செய்வாராக. என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் நான் வைத்து விடுகிறேன். அவரே என்னை ஆதரிக்கிறவர், அவரே என்னை பாதுகாக்கிறவர், அவரே என் செயல்களை செய்கிறவர். அதினதின் நேரத்தில் அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதினதின் காலத்தில் அதை எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் ஆகலையே. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை நிறைவேற்றுகிறார். உலகத்தானே சொல்றான், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்குமே, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் அதை பார்த்து ஓன்னு கையெல்லாம் தட்டி அடிக்குது. அவர் சொல்றாரு, எப்போ செய்வேன், எப்படி செய்வேன், எதை செய்வேன், என்ன செய்வேன் உன் வாழ்க்கையில் அப்படின்னு நீ அறியாயே, ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வேன். எதை செய்யணுமோ அதை செய்வேன், அது பயங்கரமாக இருக்கும். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் இது வரைக்கும் யாருக்கும் செய்யக்கூடாத அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். நான் பேசினா அது திரும்ப என் இடத்துல என்ன பண்ணாது, வராது, அது வாய்க்கு செஞ்சுட்டே ஆகும். அப்பேற்பட்ட தகப்பன் நமக்கு உண்டாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிவிட்டு நான் அப்படியே கடந்து போகிறேன் மெசேஜுக்கு நேராக. இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்காது, சண்டே கிளாஸும் இருக்காது,
10 to 11 சண்டே கிளாஸ் இருக்காது, ஈவினிங் சண்டே சர்வீஸும் இருக்காது. இதோடு நம்ம வியாழக்கிழமை என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சாயங்காலம் 7 to 8 பைபிள் ஸ்டடி உண்டு, கவலை மறந்துடாதீங்க. அதே போல் நம்ம 29 வந்து 28 28ஆம் தேதி வியாழக்கிழமை இங்கே பைபிள் ஸ்டடி உண்டு, வந்து கலந்து கொள்ளுங்கள். 29ஆம் தேதி காலையில் நம்ம கிளம்பி போகிறோம். அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு நீங்கள் லன்ச் என்ன பண்ணிவிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க, டிஃபன் எடுத்துகிட்டு வரவங்க இல்லை டின்னர் எடுத்துகிட்டு வரவங்களும் வாங்க. நம்ம போவோம். அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் கத்தரை நம்ம என்ன பண்ணுவோம், செபிப்போம், அவரை ஆராதிப்போம், கத்தருடைய வார்த்தை கொஞ்சம் நேரம் தியானிச்சுட்டு நம்ம மற்ற காரியங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முடிச்சுட்டு சனிக்கிழமை இங்கே காலையில் எப்பவும் போல் கடைசியாக சனிக்கிழமைங்கிறனால இங்கே ஆராதனை உண்டு, அதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். முடிச்சுட்டு சில டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது ஈஸ்டர் சண்டேக்கு. பிள்ளைங்கள்லாம் வாங்க. நீங்கள் ஈஸ்டர் சண்டேக்கு உங்களால் முடிஞ்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், என்னது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அதாவது உங்களை என்ன வரையணுமோ வரையுங்க, இல்லை என்ன டிசைன் பண்ணணுமோ டிசைன் பண்ணுங்கள், இல்லை சார்ட்டில் அழகாக வரைஞ்சி இங்கே எதனா பேஸ்ட் பண்ணணுன்னாலும் வெளியே எங்கே நீங்கள் இடம் பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வரைஞ்சி. எக்ஸாம் இல்லாத பிள்ளைங்க சொல்கிறேன், சரிங்களா? எக்ஸாம் இல்லாதவங்க நீங்கள் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நீங்கள் சபைக்காக எதை செய்கிறீர்களோ அதற்கு உங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சின்ன பிள்ளைங்க உங்களால் முடிஞ்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு நீங்கள் எது வரையணுமோ என்ன பண்ணுங்கள் வரைங்க. இல்லை ஜீசஸ் ஃபேஸ் வரைகிறனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வரையலாம். இல்லை உயிர்த்தெழுதல் மாதிரி வரைகிறேன், இல்லை கல்லறை வரைஞ்சி அதில் யாரும் இல்லாத மாதிரியும் நான் வரைகிறேன். ஏதாவது ஒரு தீம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, நீங்கள் வரைஞ்சி இங்கே நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா பெசலேயேலை கூப்பிட்டு அப்படி தான் என்ன பண்ணாராம், ஆசீர்வதிச்சாராம். யாருன்னு தெரியலையே, பெசலேயேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? பெசலேயேல். அவரை கூப்பிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார்? சகலவித ஞானத்திலும் யுக்தியிலும் அறிவிலும் சிறந்திருக்கும்படி அவன் என்ன பண்றாராம், ஆசீர்வதின்னு மோசே கிட்ட சொல்றாரு. என்ன? சித்திர வேலைகளை செய்வதற்கும், சரிங்களா, பல விதமான பற்பல வேலைகள் ஆசாரிப்பு கூடாரத்திற்காக செய்யறதுக்கு அவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், சகலவித ஞானத்தினால ஆசீர்வதிச்சாராம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்கிறவர். சில பேர் ஸ்டிச்சிங் நாலேஜ் இருக்கும், சில பேர் வரைகிற நாலேஜ் இருக்கும், சில பேர் வந்து வேறு எதுனா கார்ட்போர்டில் இல்லை ஏதாவது செய்கிற அது ஒரு நாலேஜ் இருக்கும். கர்த்தர் தான் இதுக்கு ஞானத்தை என்ன பண்ணுகிறவர், கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை என்ன பண்ணுகிறவர், கொடுக்கிறவர். சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணுறதுக்குனே ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ அதெல்லாம் எவ்வளோ மதிக்கிறாரு பாருங்களேன். அல்லேலூயா. ஒருத்தவங்க சபைக்காக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவனுக்கு வேறு வேலை இல்லை, அதுவும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் சபைக்கு வரைஞ்சி எடுத்துகிட்டு வரதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நீங்கள் சபைக்கு செய்கிறது ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஒவ்வொரு டெக்கரேஷனையும் அவர் பார்த்து ரசிக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம் அப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்றும் புட்டு என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அந்த வாசக்கால் டிசைன் எப்படி இருக்கணும் தெரியுமா, இந்த கதவு எப்படி இருக்கணும் தெரியுமா, இந்த மேலே மூடுறியா அந்த மூடல் அந்த திரையானது எப்படி இருக்கணும் தெரியுமா, இது எப்படி இருக்கு தெரியுமா, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் சொல்லி என்ன பண்ணுறாரு, இது இத்தனை இன்ச் இருக்கணும், இது இத்தனை இன்ச் இருக்கணும், இது இந்த மாதிரி இருக்கணும், இது இந்த மாதிரி பொன்னால் இருக்கணும், இது வெள்ளியால் இருக்கணும், இது வெண்கலத்தால் இருக்கணும். எதுக்கு அவ்வளோ டைம்? எப்பா இது ஒரு டேபிள் செய்யப்பா, அது பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு டேபிள் செய்கிறதுக்குமே அவர் அவ்வளோ அக்கறை எடுத்து இந்த முனை கரெக்டாக இருக்கணும், எதுவும் ஷார்ப்பாக என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது, வளையும் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த வளையமும் எப்படி இருக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கணும், பின் இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். எவ்வளோ இறங்கி செய்கிறார். சாதாரண பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் கட்டுறதுக்கே இந்த அளவுக்கு மனக்கட்டி இறங்கி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உயிருள்ள இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பார் பாருங்க. சொல்லுங்க, என்னைய
நல்லெண்ணெய் இல்லை. எண்ணெய சொல்லுங்க மார்த்தட்டி, எண்ணெய பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு. ஆசாரிப்பு கூடார், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரேன். ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்து பார்த்து செஞ்சாரா? செய்யல, தெரியல அப்படின்னா யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகமும் ஊபாகமும் இந்த 4 ஆகமும் என்ன பண்ணுங்க, படிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை யாத்திராவும், அதான் யாத்திராமத்தில் நீங்கள் எடுக்க போறீங்களா ஐயா, அப்போ பார்த்துக்கலாங்கிறீங்களா? வரும், அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் அவர் ஆசாரிப்பு கூடாரத்தை நாம் ஆசாரிப்பு கூடாரத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்மளை என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுவும் ஆலயம், நாம் தான் ஆலயமாக இருக்கிறோம். அது நிழலாக இருக்கிறது, இது நிஜமாக இருக்கிறது. நிழலுக்கே தேவன் அந்த அளவுக்கு அக்கறை காட்டுவார் என்று சொன்னால் நிஜத்திற்கு எந்த அளவுக்கு அக்கறை காட்டுவார்? ஹல்லேலூயா. அதான் அவர் வந்தார், மரிச்சு செத்தார், போனார், மேலே போயிட்டார். வந்தார், செத்தார், போயிட்டார். வந்தார், செத்தார், வந்தார், செத்தார், வந்தார், செத்தார். நமக்காக மரிக்கும் பொழுதே, நமக்காக நம்ம அடக்கம் பண்ணும் பொழுதே, உலகத்துக்கு வரும் பொழுதே அப்பவே அவருடைய அன்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் சாகணும்னு நினைக்கும் பொழுதே நம்மளை இந்த அளவுக்கு நினைச்சு வந்தார்ன்னு சொன்னா, நான் அப்படியே அவங்கள விட்டுற மாட்டேன். நான் மீண்டும் உயிரோடு எழுந்து சகலவித வல்லமையோடு நான் அவர்களை கரம் பிடிப்பேன். இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட என்ன பண்றேன், இருக்கிறேன் என்றாரே. அப்ப ஒவ்வொருமே அவர் பார்த்து பார்த்து என்ன பண்றாரு, செய்யறார். அப்படின்னா நீங்க இந்த சபைக்காக செய்யறதை கர்த்தர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதனால நீங்க இந்த ஈஸ்டர் சண்டேக்கு என்ன சர்ச் டெக்கரேட் பண்ணணுமோ டெக்கரேட் பண்ணுங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீர்களோ, இதை நீங்கள் எந்த அளவுக்கு நாம் கூடுகிற இடத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஈஸ்டர் சண்டே அந்த சர்வீஸ் இருக்கும். காலையில் 6 to 8 மணி வரையும் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் சர்வீஸ் இருக்கும் எப்பவும் போல். ஈவினிங் அன்றைக்கி கடைசி நாள் 31ஆம் நமக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்வீஸ் இருக்கும். ஏன்னா சண்டே ஈவினிங் மெசேஜும் அதுக்கு இடையில கலந்துப்போம். ஆனால் சாட்சிகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவோம், அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றைக்கி பாட்லக் இருக்கிறதுனால நம்ம சண்டே ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். விசேஷித்த ஆராதனைன்னு வரும்பொழுதே நம்ம எல்லோரும் ஒன்று குடிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கையை தான் நல்லா தட்டுங்களா. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்குன்னு 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, இறங்கி வேலை பார்க்குறாங்க. சொல்லுங்க, எனக்காக 3 பேர் வேலை பார்க்குறாங்க. யார் யாரு? பிதா எதுக்கு வேலை பார்க்குறாரு? இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேங்க. சொல்கிறா தம்பி, என்ன மனக்கட்டை எழுதிக்கிட்டு இருக்க? பிதா எதுக்கு வேலை பார்க்குறாரு? சரி, கவலைப்படாத. என்னடா திடீர்னு கொஸ்டின் கேட்டார். பிதா நம்முடைய ஆவியில் என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. சொல்லுங்கள், எங்கே வேலை பார்க்குறாரு? உள்ளத்தில். தேவன் ஆவியா இருக்கிறார். என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நினைப்பில் அங்கே இருக்கா? எங்க? பாலாத்தில் இல்லை, நீங்கள் உட்காந்துக்கிறது பார்த்தா முடிச்சுட்டு ஐயோ உங்க வேற போகணும் பொங்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள். தேவன் எங்கே வேலை பார்க்குறாரு? ஆவியில் வேலை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் என்ன பண்ணார்? வந்தார். அதனால சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராக இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் பேலன்ஸ் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்
சொல்லுங்க, உங்க ஆத்மா. சொல்லுங்க, ஆமா, மனசு. என் மனசுல வேலை பார்க்கிறாரு. உங்க மனசுல வேலை பார்க்கறது யாரு? இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது எது? உங்க மனசு தான். உங்க மனசு தான் பெருசு. அந்த மனசு நல்லா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அந்த ஆத்மாவில் தான் எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், ஆலோசனைகள், சிந்தனைகள், சித்தங்கள், விருப்பங்கள் எல்லாம் எங்கே இருக்கு? அந்த ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது, அந்த மனசில் தான் இருக்குது. ஸோ இதை தான் என்ன பண்ணணும்? டீல் பண்ணணும். உங்களுடைய வாழ்வு உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படியே உன் வாழ்வு இருக்கும். அப்போ உங்களுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ உங்களுடைய சுய நினைவுகள் ஒன்று இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, யோசனைகள் இருக்குது. எல்லாமே எங்கே தான் டீல் ஆகுது? அப்போ அதை டீல் பண்ணுறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் எப்படி செயல்படுகிறான்னு என்ன பண்ணிட்டு வரோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் கூட நீங்கள் இடைப்படும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீங்கள் இடைப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது. அதை தான் என்ன பண்ணிட்டு வரோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவருக்கு எக்ஸாம்பிளாக காற்று என்ன பண்ணோம்? பார்த்தோம். காற்று, தேவன் ஆவியானவர் காற்றை போல அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். காற்று என்னென்னலாம் காரியம்லாம் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு ஒப்பாக இருக்கிறாரு? அக்கினிக்கு ஒப்பாக என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். எதுக்கு ஒப்பாக இருக்கிறாரு? அக்கினிக்கு ஒப்பாக இருக்கிறாரு. ஒரு அக்கினி என்னென்னலாம் பண்ணுது? உங்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன பண்ணுது? ஏன் அப்படியே இருக்கீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். தண்ணி சூடு பண்ணால் கண்டிப்பாக என்னவாகும்? சம ஆன்சர். தண்ணி ஆவியாகும். தண்ணி சூடு பண்ணால் கொஞ்ச நேரத்தில் ஆவியாகும். உங்களுக்கு அப்படியே இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏன் சூடாகலை? இங்கே நான் எவ்வளோதான் ஊதுனாலும் நீங்கள் ஊதுங்கய்யா, நான் அடுப்பு பற்ற வச்சா தானே. நான் ஊதி நிற்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? அடுப்பு பற்ற வச்சுருக்கிறாங்க, ஊதுனா இன்னும் கொழுந்து விட்டு ஏறி. அப்புறம் தான் தெரிஞ்சது யாருமே அடுப்பு பற்ற வைக்க காணணும். நான் தான் வந்து பற்ற வைக்கணும் போல இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் நிச்சயமாகவே பலன் அடைவீங்க. ஏன் பலன் அடையல? உங்கள் வாயிலே சொல்லுங்கள். உங்கள் பொன்னான வாயினாலே திறந்து உங்கள் முத்துக்கள் போன்ற விடைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னும் அப்படியே இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் என்ன அப்படின்னா, அவர் எதை பார்த்து தான் வேலை செய்கிறார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் எதை பார்த்து வேலை செய்கிறாரு? உபவாசத்தை பார்த்து வேலை செய்யலை. உங்களுடைய ஜபத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யலை. அவர் எப்போ வேலை செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவர் உங்களிடத்தில் வேலை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இயேசுவை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறாரு. வார்த்தையை கேட்டதும் அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து என்ன ஆச்சு, ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற? இவ்வளோ சொல்லியும் மலிக்குது. அங்கே ஒன்றும் ஆகலை. பிசாசு சொல்லுங்க, அவன் ஏற்கனவே நீ தேவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறங்கிற கான்செப்டே எடுத்துடுறான். அதை நீ பார்க்காத, இதை பாரு, இதை சாப்பிட்டா தான் நீ இந்த மாதிரி என்ன பண்ணுவ இருப்பேன்னு ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை அவன் பார்க்கவே விட மாட்டேங்கிறான். உங்களை சிந்தனைகளால் வேறு வேறு யோசனைகளால் கொடுத்து இப்போ பேசுகிற வார்த்தைகளை உங்களை கேட்க விடாமல் என்ன பண்ணிட்டுருக்கான்? பண்ணிட்டுருக்கான். வேறு வேறு யோசனைகள், வேறு வேறு சிந்தனைகள் உங்களை மனதில் என்ன பண்ணுது? வருகிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு
விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விரட்டுகிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அந்த அபிஷேகத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் மனக்காரியங்களை டீல் பண்றவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சரியான நேரத்தில் சரியாய் தருகிறவர். அவருக்கு தெரியாதது ஒன்று உங்களுக்கு என்ன பண்ணிடல, தெரிஞ்சிட்டு இல்லை. ஏன் இப்பயா கூத்தாதான் என்னவா? ஆவியானவரோட நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க. அதனால தான் எல்லாம் நமக்கு இப்பயே வேணும். அப்படி நினச்ச உடனே டக்குன்னு வந்துடணும், அப்படியே வந்துடணும். நீங்கள் நினச்சது நடக்கணுமா? அப்போ அது ஆபத்தாக முடியும். ஒருத்தன் மரத்தக்கீழே உட்காந்து நினச்சானா காற்றடிச்சா நல்லா இருக்கும், ஒரே புழுக்கமாக இருக்குன்னு நினைக்கிற மாதிரி என்னாச்சு? காற்று என்ன சந்தோஷம் சாமி, என்ன காற்று நல்லா அடிக்குது. ஆனால் அந்த மரத்துக்கீழே மேடும் பள்ளமாக இருக்குது. ஒரு கட்டில் இருந்தா இப்படி நல்லா இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சுன்னா எப்படியோ எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சானா டக்குன்னு என்ன வந்துருச்சு? கட்டில் வந்துருச்சான். ஆஹா என்னடா அது, நினச்சதெல்லாம் நடக்குதே. நாம தான் வர நினச்சதெல்லாம் காத்தடிக்குதா, காத்தடிக்குமா நினச்சோன்னா ஆயிடுச்சு. காத்தடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சோன்னா ஆயிடுச்சு, காத்தடிச்சிருச்சு. கட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம், கட்டிலும் வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலானி இருந்தா நல்லா இருக்குமே, தலானி என்ன ஆயிடுச்சு? என்னடா அது கேட்டதெல்லாம் வருது, நினச்சதெல்லாம் என்ன பண்ணுது? அவன் கேட்க கூட இல்லை, நினச்சான் தலையணை இருந்தால் நல்லா இருக்குமே. அதே மாதிரி தலானினா வந்துருச்சு. போய் படுத்துக்கிட்டான். கை கால் அமுத்தி விட மசாஜ் பண்ண ஒரு 4-5 பெண்கள் வந்தான்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்று டக்குன்னு பார்த்தாக்கா மேலே ஊத்துலேருந்து 4-5 ஏஞ்சல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? கை கால் அமுத்தி விட்றாங்க. அவ்வளோ சுகம்னா செம சுகம். வா, இப்படி இருக்கு, நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு புலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சான் பாருங்க. புலி வந்துச்சு, காலி. இப்போ சொல்லுங்க, நீங்கள் நினச்சது நடக்கணுமா? நீங்கள் என்னென்னலாம் நினச்சிக்கிறீங்க? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ இந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. நான் தான் உசுரோடு இருக்கணும், செத்தா நல்லா இருக்கணும் எத்தனை முறை நினச்சினுக்கிறீங்க? செத்தா போயிட்டீங்க, நல்ல வேலை நான் அப்படி நினைக்கலன்னு ஒரு சில இடத்துல என்ன பண்ணோம் தோணும். அதனால் நீங்கள் நினச்சது நடந்தால் அது பெரும் ஆபத்து. அதனால் கர்த்தருக்கு தெரியும், ஏப்பா நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு எது எது எப்பப்போ என்னென்ன தேவைங்கிறது எனக்கு நன்றாய் தெரியும். நான் சொல்கிறேன், உன்னை குறித்துதான என்னுடைய நினைவுகள் அது ஒருபோதும் தீமைக்கே அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறது, அது சமாதானத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறது. அதை நீ நினச்சா போதும். என்னை குறித்து ஆண்டவர் பெருசாக நினச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, என்னை குறித்து என் ஆண்டவர் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ உங்க மனசு ப்ராப்ளம் பாருங்க, அந்த மனதை ஆள்கிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். மனதை கட்டுப்படுத்துகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட உங்க மனசு கொடுங்க. ஆண்டவரே, என் மனசெல்லாம் உமக்கு, என்னுடைய சிந்தனைகள் உமதாகிறது, என்னுடைய யோசனைகள் உமதாகிறது. சில வேற விதமான யோசனைகள் என் மனசுக்கு என்ன பண்ணுது, வருது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிறைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆத்மாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன டீல் பண்ணுங்க. அவர்கிட்ட இருக்கிற அதே வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக இருக்கிறீர்கள். அக்னியானது எல்லாவற்றையும் அழித்து போடுகிறது போல உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் தேவையில்லாதவர்களும் அதை அழித்து போடுகிறது. காற்று கூட எங்கேயாவது எடுத்துட்டு என்ன பண்ணுறது, உங்கள் அழுக்குகளையும் உங்கள் குப்பைகளையும் அடிச்சு கொண்டு எங்கேயாவது என்ன பண்ணிடும், போட்டுரும். ஆனால் திரும்ப அங்கே ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா இப்படி என்ன பண்ணிடுறான்,
வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நெருப்பு ஆனது எப்படிப்பட்டது தெரியுமா? நான் காற்றாகவும் இருக்கிறேன், நெருப்பாகவும் இருக்கிறேன். நான் அடிச்சுட்டும் போயிடுவேன், அதை இல்லாமையும் பண்ணிடுவேன். உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த அக்னி எப்படிப்பட்டது அப்படின்னு சரிங்களா? எதை உள்ளே போட்டாலும் அது எல்லாமே பூசிக்கிட்டு அமைதியாயிடும். அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, பரவாயில்ல ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கிறேன். அவங்க என்னை இப்படி திட்டாங்க, பரவாயில்லையே ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கிறேன். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, பரவாயில்லையே ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏன்? உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எவ்வளோ கட்டையை உள்ளே போட்டாலும் என்ன பண்ணினேக்குது, அது எரிச்சு போட்டு. எல்லாரும் அடுப்பில் தானே சோறாக்குறீங்க, அடுப்பு பற்ற வைக்கிறீங்களே, இல்லை கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறவங்களாம் ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் அடுப்பில் தானே பண்ணிட்டு இருந்தோம், பற்ற வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள நெருப்பு உள்ள விறகு தள்ள தள்ள ஏன் இவ்வளோ தள்ளுறேன் என் மேலே வைக்கிறோம். எவ்வளோ பெரிய கட்டையை வைக்கிறோம், இத்தினூண்டு அடுப்பு, ஆனால் கட்டை வைக்கிறது இவ்வளோ பெருசு. என்னைக்காவது அடுப்பு பார்த்து நானே குட்டியோன்னு இருக்கிறேன், எனக்குள்ளே இவ்வளோ பெரிய கட்டையை வைக்கிறேன், உனக்கு நியாயமானு கேட்டிருக்கா? ஆனால் அவ்வளோ பெரிய கட்டையை வச்சாலும் நெருப்பு என்ன பண்ணுது, எரியுது. அந்த கட்டையே ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிடுது, சாம்பல் ஆக்கிறது. அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பு. உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய எவன் கட்டையை கொடுத்தாலும், சொல்லு, எவன் கட்டையை கொடுத்தாலும் எனக்கு என்ன, எனக்குள்ளே எரிக்கிற நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிரும். எரியலங்கும் போது அதை பற்றி யோசனைகள் தான் ஆகுது. உங்களுக்குள்ள உண்மையாகவே நெருப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அப்படியா ஓகே, டாக்டர் ரிப்போர்ட்டா அப்படியா ஓகே, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிறது. இப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடணும். ஆண்டவரே எனக்குள்ளாக அந்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்துட்ருக்கிறேன். யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ன பண்ணுவேன், தருவேன். இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்குறாரு. என் ஆவியை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியின் மேல் வாஞ்சிக்கிறவளா இருக்கிறீர்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வேலை பார்ப்பார். நீங்கள் வித்தியாசமாக தெரிவிங்க. சாதாரணமாகவே உங்களால் இருக்க முடியாது. அவர் அதை கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க, அதை நாடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளாக பேலன்ஸ் செய்கிறவர். அவர் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, அவர் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் நோவா 3 முறை புறாவை வெளியே விட்டான். புறா என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் 3 முறை வந்துட்டார். புறாவும் எத்தனை முறை அனுப்புகிறான்? 3 முறை அனுப்புகிறான். நோவா முறை புறாவை அனுப்பும்போது அது வேறு எங்கேயும் வைக்கிறதுக்குன்னா இல்லை, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால திரும்ப எங்கே வந்துருச்சு? பேழைக்குள்ளே வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது வந்து பார்க்குறாரு, யார் மேலேயாவது போய் தங்கலாம்னா எவனும் உருப்படி இல்லை, எவனும் யோக்கியம் இல்லை. எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? பாவம் செய்து ஏகமாக என்ன பண்ணியிருக்கிறார்கள்? கெட்டு போயிருக்கிறாங்க. அதனால் யார் மேலே என்ன பண்ண முடியல, வந்து வர முடியல, தங்க முடியல. அதனால் திரும்ப என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. யார் மேலேயும் தங்க முடியல, அசைவாட முடியல, போயிட்டாரு. 2வது முறை இந்த நோவா புறாவை அனுப்புறாரு, வெளியே அனுப்புறாரு. அது போயிட்டு என்ன பண்ணுதான்? ஒரு ஒலிவ இலையை கொத்திக்கிட்டு என்ன பண்ணிருச்சான்? வந்துருச்சான். அது யாரா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ரட்சிப்புங்கிற ஒரு ஒலிவை அந்த இலையை அது கொத்திட்டு என்ன பண்ணியிருக்கு? மறுபடியும் போயிடுச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகாது இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டார். நான் போவேன் ஆகிய அவரை நான் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். 2வது முறை ஒலிவ இலையை கொத்திட்டு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. ஒலிவ இலை என்கிற ரட்சிப்பை என்ன பண்ணிட்டாரு? கொண்டுட்டு போயிட்டாரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். 3வது முறை நோவா இந்த புறாவை அனுப்புறான். அது போயிட்டு திரும்ப வரவே இல்லை.
போன இடத்துல தங்கிருச்சு. மூணாவது முறையா தேவன் இந்த பரிசுத்தாவினர் அப்போஸ்தலர்கள் மேல கூடியிருந்தாங்க. அப்ப வந்த ஆவியானவர் தான் அப்படியே தங்கிட்டாரு. திரும்ப அவர் மேல போவே இல்லைங்க. அந்த ஆவியானவர் இங்க உங்களுக்குள்ளாக தங்கி கொண்டிருக்கிறார். திரும்ப போக மாட்டாரு. உங்களுடைய வாசமா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். உங்களுக்குள்ளே தங்கிட்டாருங்க. அவர் தங்கினவர் இனி உங்களை விட்டு போவது கிடையாது. அல்லேலூயா. ஸோ புறாக்கு எத்தனை சிறகு இருக்கு? 2 சிறகுகள் இருக்கு. சரியா? இந்த 2 சிறகுகளும் அது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன 2 வேணும் சொல்லுங்க. உங்க ஒரு மனுஷனுக்கு 2 வேணும். இப்போ நான் சொல்றேன், அவனுக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு. ஒருத்தனுக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு. ஆனா உடம்புல வியாதி. இப்போ பலவீனம் வந்துட்டதுனால அவன் என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்க சீக்கிரம் என்ன பண்ணாங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எவ்வளோ கோடி கோடியாக சேர்த்து வச்சாங்க, பட் உடல்நிலைனாகல அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தி உடம்புல இல்லை. அப்போ அவ்வளோ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, நல்லா 100 120 வயசு வரையும் வாழ்றாங்க. பார்த்தாக்க ஒன்று கூட சேர்த்து வைக்கல. என்னப்பா நீ வாழ்ந்தேன்னா, இல்லைங்க 100 120 வயசு வாழ்கிற. என்னதான் பண்ணேன்? ஒன்றும் பண்ணலைங்க. சொத்து இல்லைங்க, பேரம்பேத்திக்கு அந்த சொத்து இல்லை. இப்படி ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அப்படியும் இருக்க முடியக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு எது? உடல் ஆரோக்கியம், அதான் ஹெல்த் அண்ட் வெல்த். சொல்லுங்க, ஆரோக்கியமும் இருக்கணும், ஆசீர்வாதமும் இருக்கணும். சொல்லுங்க, ஆரோக்கியம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துலனா எல்லாமே அடங்கியிருக்கு. சரிங்களா? ஹெல்த்து, உடல் ஹெல்த்து, அனுபவிக்கிறதுக்கான வெல்த்து, சொத்துக்கள். அப்போ ஆரோக்கியமும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும். ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், அனைத்து காரியங்களும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே என்ன பண்ணணும்? வேணும். 2த்துல எதுவும் ஒன்று இல்லைனாலும் அவன் வாழ்றது வேஸ்ட் தான். அப்போ 2 முக்கியம், ஹெல்த் அண்ட் வெல்த்து. இந்த புறாக்கு 2 சிறகு அப்படிதான். ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று வந்து வெல்த்து. அப்படிதான் வந்து சித்தரிக்கப்படுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காற்றை போல அவர் இருந்தார். காற்று என்னென்னலாம் காரியங்கள் செஞ்சதோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராக இருக்கிறார். அக்னி என்னென்னலாம் காரியங்கள் செய்கிறதோ அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? செய்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதிக்கு ஒப்பாக இருக்கிறார். சொல்லுங்க, நதிக்கு ஒப்பாக இருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுங்க. யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ ஓடும் என்றார். எவன் உள்ளத்திலிருந்து? அதுதான் சொன்னேன் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் யாரை பார்த்து, எதை பார்த்து வேலை பார்க்க மாட்டாரு? உங்களுடைய உபவாசத்தை பார்த்தும் உங்களுடைய ஜெபத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு? வேலை பார்க்க மாட்டாரு. ஆனால் எதை பார்த்து வேலை பார்ப்பாரு? இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? வேலை பார்ப்பாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உடனே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுதான் முன்னமே சொல்லிட்டேன். நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா, என் வாழ்க்கை அவர் கையில் இருக்குது, என்ன அவர் பார்த்து கொள்ளுகிறார், நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கவலைப்பட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன பார்க்கல? வேலை பார்க்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவை அங்கே அப்படிதானே போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன். அங்கே சொல்கிறாரு 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க.
என் விசுவாசத்தின்படி இல்லை. ஏன்னா என் விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியும். சரியா? இன்னைக்கு ஜுவ்னு இருக்கும், நாளைக்கு டாக்டர் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம விசுவாசம் அப்படியே இறங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஒரு வேலை பார்த்தாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? அவருடைய விசுவாசத்தின்படி. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னை அவர் நேசிக்கிறார் சொன்னார், கண்டிப்பாக நேசிப்பார். எனக்கு அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா, கண்டிப்பாக அவர் செய்வராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி நீங்கள் விசுவாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் இங்கே உள்ளுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் உள்ளத்திலிருந்து என்ன நதிகள் ஓடுமா? ஜீவ நதிகள் புரண்டு ஓடுமா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். சொல்லுங்க. நதி, நதினா நதி, தண்ணி. சொல்லுங்க. நதியிலனா தண்ணி ஓடும். தண்ணி எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறார். தாகம் எடுத்துட்டா உங்க தாகத்தை தீர்க்கிறது இது தண்ணீர். உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை நிறைவாக்குறது பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்போ வேலை பார்க்குறாரு? யார் இடத்துல விசுவாசமா இருக்கணும்? சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்து நீ விசுவாசிப்பாயானால் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை பார்ப்பாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க. பெத்லகேமில் உள்ள இயேசு கிறிஸ்துவே இல்லை. பெத்லகேமில் உள்ள இயேசு கிறிஸ்து யாரு? குழந்தை இயேசு. பெத்லகேமில் உள்ள இயேசு கிறிஸ்து யாரு? குழந்தை இயேசு. அவரை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலை செய்ய முடியாது. இன்னொன்று, நாசரேத்தில் இருக்கிற இயேசு, அவரையும் நீங்க என்ன பண்ண முடியாது, அவரையும் பார்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். குழந்தை இயேசு அல்ல. ஏதோ அங்கே சர்ச்சில் கேள்வி கேட்டாரே அந்த அரைகுறை வயசில், அப்பயே அந்த இயேசு கிறிஸ்துவே இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பிரசங்கிக்கிறேங்கிறாரு. அப்ப எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கணும்? கேட்கல, இன்னும் சத்தமா. ஆனா நிறைய பேர் எந்த இயேசு கிறிஸ்துவ வணங்கினுக்கிறாங்க. ஆனா இங்க சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறோம்னா சிலுவையில அறையப்பட்ட காரியங்கள், சிலுவையில உங்களுக்கு என்னென்னலாம் செய்து முடிச்சிருக்கோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, வேலை பார்க்கறாரு. அப்போ உங்களுக்கு தாகம் எடுக்குது, குறையா இருக்கு, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, அப்படி எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. தூக்கம் வர மாதிரி இருக்கு கம்பெனியில, என்ன பண்றீங்க? உடனே போய் மூஞ்சி கழுவுறீங்க. ஏன்? உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது, தெளிவாக இருக்கணும், ஒரு ரெஃப்ரெஷ் என்ன பண்ணணும், வரணும். வேர்த்து ஊற்றுது, என்ன பண்ணுறீங்க? போய் உடனே போய் இனி அப்படி தான் செய்ய போகிறீங்க. இனிமேல் குளிக்காதவங்களாம் 2 வேளை என்ன பண்ண போகிறீங்க? உடம்பு எப்படி இருக்குது, கசகசன்னு இருக்குது, புழுக்கமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? போய் குளிக்கணுன்ட்டு குளிக்கிறீங்களே. அப்போ அந்த கசகசப்பாக இருக்கிறதை எடுத்து போடுகிறது எது? தண்ணீர். புழுக்கமாக இருக்கிறது எடுத்து போடுகிறது எது? தண்ணி. பரிசுத்த ஆவியானவர் நதி கோப்பாய் இருக்கிறார். உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர் அவர், உங்களுடைய புழுக்கத்தை தீர்க்கிறவர் அவர். உங்களுக்கு என்ன கசகசன்னு இருக்கு அப்படின்னு அந்த நினைப்பை கூட வராமல் பாதுகாக்கிறான்னா எப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் விட மாட்டார், ஃபீல் பண்ண வைக்க மாட்டார். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதுங்களா? அதாவது இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எது? புழுக்கமாக இருக்கு, கசகசன்னு இருக்கு, இது ரொம்ப, இதை நீங்கள் போக்குறதுக்கு என்ன ஊற்றுறீங்க? அது தண்ணி குளிச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அது அந்த கசகசப்பு அந்த புழுக்கன் ஆயிடும், போயிடும் இல்லையா? இந்த வேலை கூட பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறாருங்கிறேன். உங்களுக்கு புழுக்கமாக இருக்குது, கசகசன்னு இருக்குன்னு நீங்கள் ஒரு மைண்டில் சிந்திக்கிறீங்க பாரு, அந்த சிந்தனையை கூட கர்த்தர் அதை எடுத்து போடுகிறவர்.
அப்படி உங்களை கேர் பண்ணுறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு நீங்கள் இடம் கொடுங்களேன், அவரை நீங்கள் வாஞ்சியை கூப்பிடுங்களேன். இந்த ஆவியானவர் எனக்கு வேணும், இந்த ஆவியின் அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ளணும். அவர் தண்ணி போல இருக்கிறார், நதிகளை போல என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. அப்போ எப்படி வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீர்களோ, அவர் மேலே என்ன விசுவாசம் வைக்கிறீர்களோ, அப்போதான் உங்கள் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உள்ளத்திலிருந்து வருதா ஜீவ நதி, இல்லை வெளியிருந்து உங்களுக்கு வருதா? ஆல்ரெடி உங்கள் உள்ளத்திலே வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் விசுவாசிக்க உங்கள் உள்ளத்திலிருந்து தான் தண்ணீர் அப்படியே வெளியே வரும். வெளியிருந்து உள்ளே வந்துச்சுன்னா எப்போ வருமோன்னு வாசல் படை உட்காந்து என்ன பண்ணிப்பீங்க? காத்து நிற்பீங்க. இந்த அங்கே கிடைக்குதாமே, இதோ இங்கே கிடைக்குதாமே, போய் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்கே வச்சுட்டார்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே வச்சுட்டாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க உங்கள் உள்ளத்திலிருந்தே அந்த தண்ணீர்கள் என்ன ஆகுமா? புறப்பட்டு வெளியே வரும். உங்களை ஆசீர்வதிக்க மாத்திரம் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் அதை ஆசீர்வதிக்கும். அதுதான் நதி. அதுதான் நியூ இயர் அப்போ சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவ நதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், அங்கெங்கெல்லாம் செழிப்பு உண்டாகும். சொல்லுங்க, நான் ஒரு நதி. உங்க உள்ளத்திலிருந்து அது வருங்க. அது உங்க உள்ளத்தில் அந்த ஊற்று என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அப்போ சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட காரியங்களை நீங்க பேச விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். இடுப்பு வலி இருக்கா? இருக்கு. பேக் பெயின் இருக்கா? இருக்கு. கழுத்து வலி இருக்கா? இருக்கு. வயிறு வலி இருக்கா? இருக்கு. எல்லா வலியும் இருக்கா? இருக்கு. யார் கொடுத்தது இதெல்லாம்? வலியெல்லாம் யார் தான் கொடுக்கறது? நல்ல வேலை கர்த்தர் என்ன பண்ணல, கொடுக்கல. அதில் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? தெளிவாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு அதே டவுட்டாக இருக்குது. வியாதி கர்த்தர் அனுமதித்தது ஒன்று, உனக்கெல்லாம் பட்டாதான் தெரியணும். அதுக்கு தான் வேணுமனே உனக்கு வியாதி என்ன பண்ணியிருக்கிறாரு. இப்பயாவது நீ ரட்சிக்கப்படு, இல்லை அந்த வியாதியிலே மறித்து போயிடுவேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இந்த வியாதி கர்த்தர் தான் கொடுத்தாரான்னு தெரியலையே. வலி வேதனைகள் எல்லாம் யார் கொடுக்கறது? சரி, ஓகே. ஒருத்தன் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதம் நீங்கள் 10,000 டியூ கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட கடனே என்ன பண்ணல, வாங்கலை. எந்த லோனுமே நீங்கள் வாங்கலை. நீங்கள் எந்த லோனுமே வாங்கலை. ஆனால் இன்னைக்கு மாதம் வீட்டுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் டியூ கட்டல, 10,000 ரூபாய் என்ன பண்ணுங்க, டியூ கட்டுங்கன்னு உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்த்தா அப்படியா, ஒரு வேளை நான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நீங்கள் சொல்கிற ஆன்சரை பார்த்தா. நீங்கள் லோனே வாங்கலைங்க, தெளிவாக இருக்கீங்களா? நீங்கள் வாங்கவே இல்லை, சரிங்களா? திடீர்னு ஒருத்தன் உள்ளே வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதம் டியூ கட்டணும், உங்கள் 10,000 ரூபாய் டியூ இருக்குது, கட்டுங்கன்னு உங்களை ஒத்த கால நிற்கிறான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நான் வாங்கலைங்க சார்னுவீங்க. அப்புறம் நான் வாங்கவே இல்லைப்பா அப்படிங்குவீங்க. அப்புறம் நான் வாங்கவே இல்லையா? ஐயோ, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, காது கேட்குதா இல்லையா, நான் என்னது கட்டணும் உனக்கு, சும்மா என்கிட்ட என்ன பண்ணுகிற? கோவம் வருது இல்லை? இப்போ ஆமாம், சரி 10,000 இல்லை, ஒரு 5,000 கட்டுங்களேன் அப்படிங்கிறான். என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, 10,000 ரூபாய் கூட இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். பொண்ணு நீங்கள் என்ன, சரி 5,000 ரூபாய் தானே கேட்குறான், குத்துருவீங்களா? சரி அட்லீஸ்ட் ஒரு 1,000 ரூபாவது கொடுங்க. ஏன் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நல்லா சொன்னீங்க, நல்லா வாங்கலையே. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே சிலுவையில் முடிச்சிட்டாரு. உங்களுடைய வியாதி, உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அவர் முடிச்சிட்டாருன்னா உங்களையும் என்ன பண்ணிருக்கிறாரு? முடிச்சிரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் பாவங்கள் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். முடிச்சிட்டாரா? உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரா? உங்க சாபத்தை மன்னிச்சிட்டாரா?
உங்கள் தரித்திரம் போயிருச்சா? நாம ஐஸ்வர்யனாகும்படி அவர் என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார். நாம சுகமா இருக்கும்படி அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டார், வியாதியானார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஒரு முடிச்சார் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த இடுப்பு வலி மட்டும் கொஞ்சம் சரி ஒரு மாசம் இருந்துட்டு போ. எப்படிங்க உங்களால அதை பொறுத்துக்க முடியுது? நான் லோனே வாங்கலைங்கிறேன், அப்புறம் ₹1 போயிரு. எப்படி அந்த லோன்காரனை விரட்டி அடிக்கிறோம்? அந்த மாதிரி தான் உங்க வலி. ஏய், நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிக்கப்பட்ட அந்த வார்த்தையை பேசுறேன். என் பாவங்கள் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டு விட்டது, என் சாபங்கள் சிலுவையிலே உடைந்து விட்டது, என் வியாதி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டார். இனி நீ ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, வெளியே போட அயோக்கிய ராஸ்டர். ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கவே இல்லை, ஒரு ₹1 கேட்டாலும் ₹1 கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நான் லோன் வாங்கலைங்கிறீங்க. அந்த தைரியத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த தைரியம் தாங்க இங்கே வேணும். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இனி ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல நீ இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் சாபங்கள் உடைந்து விட்டது, என்னுடைய வியாதி சிலுவையில் சுமந்து விட்டார். இனி நான் தரித்திரன் அல்ல. மார்க் 2ஆம் அதிகாரம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும்? அவன் திமிர்வாதக்காரன், சரியா? சுகமாகன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இல்லை எல்லா பலவீனமே என்ன பண்ண வெளியே விட்டு போன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? ஏன்னா வியாதிக்கு ரூட்டே அதுதான், பாவம்தான். பாவத்திலிருந்து சாபம், சாபத்திலிருந்து வியாதி, வியாதியிலிருந்து தரித்திரம், தரித்திரத்திலிருந்து மரணம். வியாதி வந்திருக்கு, ஆனா எதை டீல் பண்றார் அவரு? இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டாலே பிசாசுக்கு ஆட்டம் காண்றோம். ஏன்னா ரூட்டே இல்லைன்னா மேலே கிளை என்ன பண்ணாது, வர வேறு இல்லைன்னா முளைக்கவே முளைக்காது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே அவன் எழுந்து நடந்து என்ன பண்ணான்? போயிட்டான். பாருங்க 9ஆம் வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது, இல்லை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வது, எது எளிதுன்னு கேட்கிறாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவன் என்ன பண்ணார்களாம்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது ஒரே வார்த்தையில் சுகம் அடைஞ்சிட்டான். சிலுவையில் சொல்லுங்க, சிலுவையில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுதான், உடம்புல வியாதி இருக்காது. இதை நீங்க விசுவாசிக்க பரிசுத்த ஆவியானவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த லோன் மேட்டர்ல எவ்வளவு நீங்க உறுதியா இருக்கீங்களோ, நான் விசுவாசிக்கிறேன் இனிமே நீங்க அவ்வளவு உறுதியா இருப்பீங்கன்னு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படி வலி கொடுத்துட்டு போறேனே, உங்க உடம்புல ஒரு நிமிஷம் என்ன சொல்லுவீங்க? எப்படி அந்த லோன் வாங்காதவனுக்கு நீ ₹1 கூட கொடுக்க மாட்டியோ, அந்த ₹1 தான் இது. ஒரு நிமிஷம் கூட நீ என் உடம்புல இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. ஆனால் நம்ம கோல்டு 7 நாள் என்ன ஆயிரும், சரியா போடணும்.
அப்போ சிலுவையில் முடிக்கப்பட்ட காரியங்கள் நீங்கள் முழுமையாக என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அப்போ நம்ம லோன் வாங்கிருக்கோம். அதான் சொல்லிட்டேன் நம்ம ஒன்றுமே, நான் வாங்கினாலும் வாங்கியிருப்பேன். சரி இருந்துட்டு போய் 7 நாள் தானே. தலைவலியோ வயிற்று வலியோ இல்லை பலவீனமோ எது வந்தாலும் நீ ஒரு நிமிஷம் கூட என் உடலில் உன்னை நான் பார்க்கக்கூடாது. எனக்காக கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்கள், எங்கே இப்போ உங்கள் வலி இருக்கோ அந்த இடத்துல கை வைங்க. எங்கே நீங்கள் பெயினாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே கை வைங்க. சொல்லுங்கள், என் பாவங்கள் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டது, இனி நான் சுகமானேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி இந்த வலி என் உடம்புல ஒரு நிமிஷம் கூட இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி இதை சொல்லிட்டே இருங்க. அடி மேல் அடி அடிச்சா வலி பஞ்சா பறந்து போயிடும். அப்போ இங்கே யார் என்ன சொல்றாரு? யோவான் 7:38 படி படிங்க. யோவான் எடுங்க. சொல்லுகிறபடி ஓடும் என்றார். அப்போ நாம் அவரிடத்துல விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவிடத்துல விசுவாசமா இருக்கும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நாகும். ஜீவ நதி யாருக்கு ஒப்பிட்டு சொன்ன? பரிசுத்த ஆவியானவர் சொன்ன இல்லையா? இப்போ அவரே அங்கே சொல்ற பாருங்க 39 வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி. அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்குள்ள இருந்து என்ன நதிகள் ஓடுமா? ஜீவன் நதிகள் என்ன பண்ணுமா? ஓடுமா. அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் அவன் அடைய போகிற. அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுங்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அதை தான் குறித்து அவர் சொல்றாரு. அவன் என்னை விசுவாசிச்சானா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை பார்க்கறத அவன் பார்ப்பான். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறத, வேலை தொடங்கினது, அந்த வேலை காரியங்களை அவன் கண்கள் பார்க்கும். வேலையை தொடங்கிடுவார். தண்ணி என்னெல்லாம் வேலை பார்க்குதோ அதெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால பரிசுத்த ஆவி இன்னும் ஆகலையா? மகிமைப்படாதிருந்தால் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுக்கிறது. இதுதான் அது மகிமை. இது சிலுவை இன்னும் பண்ணல, அவர் போகலை. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை என்ன பண்றாரு? சொல்றாரு, நான் மகிமைப்பட்டுட்டு நான் பரிசுத்த ஆவி இன்னும் ஆயிடுவாரு, வந்துருவாரு. அவர் இன்னும் என்ன ஆகலை? சிலுவைக்கு போகலை. அதனால இன்னும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணல, கொடுக்கப்படலை. ஆனால் இப்போ சிலுவைக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2024 வருஷம் ஆயிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டும் 2024 வருஷம் ஆயிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் அவர் அமர்ந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அவர் தங்கி கொண்டிருக்கிறார், அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ 2 விஷயம். நதிகள்னா, நதிகள் இருக்கும் இடத்தில் என்ன தோன்றின? படித்தவங்க யாரும் சொல்லுங்க. நதிகள் இருக்கும் இடத்துல தான் நாகரிகம் ஆயிடுச்சு, வளர்ந்துச்சு. நதிகள் இருக்கிற இடத்துல தான் நாகரிகங்கள் வளர்ந்தது. மொஹஞ்சதாரோ, சிந்து சமவெளி எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதெல்லாம் நதிகள் ஓரத்தில் தான் ஆகுது ஆரம்பிச்சது. புதிதான நகரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். நதிகள் ஓரத்தில் என்ன ஆரம்பிச்சது? நாகரிகங்கள். நீங்க சொன்ன எல்லா நாகரிகங்களும், எல்லா வளர்ச்சிகளும் உங்களுக்குள்ளாக இந்த ஜீவ நதி ஓடும் பொழுது எல்லா விதமான நாகரிகங்கள், வளர்ச்சிகள் உங்களுக்குள்ளாக உண்டாகும். இந்த நதியை பற்றி பார்க்கும் பொழுது நான் 2 காரியங்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் எடுங்க, 2ஆம் அதிகாரம். பத்தாம் வசனம் பாருங்க. தோட்டருக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஏதேன் தோட்டத்தை செழிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன?
கர்த்தர் வந்து ஒரு நதியை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அதாவது வீட்டுக்கு நல்ல ஒரு வசதி வேணும்னா பைப் லைன் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். தண்ணி வசதி என்ன பண்ணணும், வேணும்னு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இங்கே ஏதேன் தோட்டத்துக்கு தேவன் பைப் லைன் கொடுக்குறாரு. என்னன்னா நதியே என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அந்த நதியிலேருந்து எத்தனை ஆறு ஓடிச்சான், 4 ஆறுகள் ஓடிச்சான். உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நதி தான், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஜீவ நதி. அந்த நதியிலிருந்து டிஃப்ரெண்டான 4 ஆறுகள் என்ன ஆகுமா, பிரியுமா. ஒன்று ஐஸ்வர்யத்தை நிரப்பும், ஒன்று செழிப்பை நோக்கி ஓடும், ஒன்றும் ஆரோக்கியத்தை நோக்கி ஓடும், இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் சுகங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த காரியங்களை நோக்கி ஓடும். ஆனால் உள்ளத்தில் ஓடுறது என்ன நதி, ஜீவ நதி. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நதி அபிஷேகம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அபிஷேகம் ஒன்னே ஒன்று தான். அது யாருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அவர் நதியை போல, காற்றை போல, அக்னிமயமாய் பிரிந்திருக்கும் நாவுகள் போல, ஜீவனுள்ள நதியை போல, தண்ணீரை போல. தண்ணீர் கிடையாது, ஒப்பிட்டு சொல்றாரு. நமக்கு ஒரே அபிஷேகம். என்ன அபிஷேகம், நதிகள். அந்த ஒரு நதி 4 ஆறுகளாய் பிரிகிறது போல உங்களுக்கு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு நதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா 4 பக்கம் இருக்கிற திசைகளுக்கும் அது செல்லுகிறது. எங்கெல்லாம் ஓட்ட செல் இருக்கோ எல்லாத்தையும் அது நிரப்பி கொண்டு போகிறது. ஒரு காற்றாட்டு வெள்ளம் எந்த அளவுக்கு ஃபோர்ஸா வரும், அந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நதி ஓடுது. எங்கெல்லாம் உடல்ல டேமேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் உங்க மனசுல டேமேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில டேமேஜ் இருக்கோ, அதை எல்லாம் அடைக்கும்படியான ஒரு ஓட்டம், நீருள்ள ஒரு உயிருள்ள ஒரு ஓட்டம் உங்களோட கூட உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. இது விசுவாசிங்க. எனக்குள்ள ஓடுகிற அந்த ஜீவ ஊற்றானது அது என்னை செழுமையாக்குகிறது. அங்க பாருங்க, 4 பெரியார்கள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவில தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் சொல்லுங்க என்ன விளையுமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி என்னத்தை விளைவிக்கும், பொண்ணுனா சொல்லுங்க, ஐயோ வாயில வர சொல்லுங்க, என்ன விளையும், எனக்குள்ள இருக்கிற ஜீவ நதி என்னத்தை விளைவிக்கும் சொல்லுங்க, தங்கம் விளையும், கிடைக்கும், இல்ல உங்களுக்குள்ள விளையும். ஆவிக்குரிய காரியங்களுக்கே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னா, ஜுஜுபி இந்த மாம்சத்து காரியங்கள் கொடுக்க மாட்டாரா, சொல்றாரா இல்லையா? உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் உடையக்காகவும் அதுக்காக என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவை என்பதை பரமபிதனா பண்ணிருக்கிறாரு, அறிஞ்சிருக்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எது, சரீரத்துக்குள்ளதெல்லாம். ஆனால் அவர் எதை மீன் பண்ணுறாரு, ஆவி. பரிசுத்த ஆவியானவர் ஆவியே டீல் பண்ணும்போது சரீரத்தில் இருக்கிறது கிடைக்காதா? நிறைய பேர் என்ன எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா, எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில். தங்கம்னா ஆவியில் கேரக்டரில் நம்ம என்னவா இருக்கிறோமா, நான் ஒத்துக்கிறேன். கேரக்டரில் ஆவிலே அவர் வேலை பார்க்குறாருன்னா சரீர பிரகாரமாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. ஆவியிலே தங்கம் விளையுதுன்னு சொன்னால் சரீரத்தில் விளையாதா? நீங்கள் விசுவாசிக்கிறத பார்த்தா சொல்கிறவங்க வீட்டில் தங்கம் விளையும். உங்கள் வீட்டில் தங்கம் விளையும். சாதாரண ஆறு ஓடும் போதே தங்கம் விளையுதுன்னா உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுது. தங்கமான குணமும் விளையும், தங்கமும் விளையும். சொல்லுங்க, எனக்குள்ள தங்கமான கேரக்டரும் தங்கமும் விளையும். அதான் ஆசீர்வாத நதி. தங்கம் விளையினா பொருளாதார செழிப்பு உங்க வீட்டில் உண்டாகும். தங்கம் உங்க வீட்டில் விளையும். அது விளையணும்னா நீங்க விதை போடணும். விதைச்சாதான் என்ன ஆகும்? எங்க விதைக்கணும்? விதைங்க. சொல்ல விதைச்சா சொல்லு விதைச்சா சொல்லு முளைக்கும். அப்புறம் நெல் முளைச்சா நெல் முளைக்கும். போயிடும். சொல்லு முளைச்சா சொல்லு முளைக்கும். நெல் விதைச்சா
மனுஷன் எதை விதைக்கிறானோ தங்கம் விளையணுமா? அப்போ தங்கத்தை வச்சு பாருங்க. உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் எது விளையணுமோ அதை நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்து பாருங்க. அவருக்கென்று கொடுக்கதை அவர் திரும்ப கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்க, என் தேவையை சந்திப்பார். நான் கொடுக்கறத வச்சு தான் என் தேவையை சந்திக்கணும்னு இல்லை. நீங்கள் கொடுக்கறத வச்சு உங்கள் தேவையை சந்திக்கணும்னு கிடையாது. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அப்போ ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? விளையிறதுக்கு. சொல்லுங்க, கிடைக்கிறதுக்கு இல்லை. இனி தங்கம் உங்களுக்கு கிடைக்காதுங்க, விளையும். இனி வருகிற நாட்கள்லாம் பாருங்க, வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அதனால இங்க எடுத்துட்டு வந்து கொட்டுறேன். ஆமா, நீங்க கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். பரிபூர்ணம் அடைவீர்கள். சொல்லுங்க, நதி, எனக்குள்ள இருக்கிற நதி தங்கத்தை விளைவிக்கும். போட்டிருக்கா? சொல்லு. மாலதி சின்ன வயசுல இருக்க சொல்ல எனக்கு நகைலாம் அப்போ எதுவுமே இல்லை. மாலதி நகை இருக்கு, ஒரு 1/4 சவர நகை தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது நகையை வந்துட்டு அப்பா சர்ச்சில் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சர்ச்சு கட்டணும், எனக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நான் எடுத்து 1 மாதம் தான் ஆச்சு. அந்த குழந்தை காதில் கூட போடாமல் அப்படியே வச்சுன்னு இருந்தேன். அந்த நகையை எடுத்துன்னு போயிட்டு அப்போ கிர்ஜாக்கா இருந்தாங்க. அக்கா என்ன சொன்னாங்க, நம்ம கடவுளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிண்டின்னு சொன்னாங்க. சரி, அக்கா வந்துட்டு அவங்க ஒரு 1/4 சவரம் கொடுத்தாங்க, நானும் ஒரு 1/4 சவரம் அந்த நகை மாலதி காதில் போடாமே எடுத்துன்னு போயிட்டு அப்பாட்ட சர்ச்சுக்கா வாங்கிறதுக்காக கொடுத்துட்டேன். என் பொண்ணுக்கு கடவுள் சந்திக்குவாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பிறகு அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நகையை வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டு எனக்கு 3 சவரம் மட்டும் போடு, 3 சவரம் மட்டும் போடுன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த 3 சவரம் கூட என்னால் முடியான்னு தீர்த்து சொல்கிறேன். ஆனால் ஏசப்பா அற்புதமாக வாழ்க்கையில் 7 சவரம் நகை போட வச்சார். 7 சவரம் நகை போட்டு அவள் கல்யாணத்துக்கு தேவையான பணம் எல்லாம் சந்திச்சு எனக்கு பணத்தையும் மீதி பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவள் நகை குறைவில்லாமல் நிறைவாக தான் வாயிறா. அது நான் சாட்சியாக எங்கே ஒன்றாலும் போதிக்க முடியும்பா. அது பெரிய பெரிய தெரியும். பாருங்க, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் செய்கிறவர். எப்பயோ ஒரு முறை செஞ்சவர் அல்ல, இன்னைக்கும் செய்கிறவர். ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கிறாங்க. பாருங்க, குறையில்லாமல் இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு. அல்லேலூயா. சரி, அந்த காலத்தில் 20 சவரம் கொடுத்தாரு. இப்போ நீங்க கொடுக்கறத வச்சு 50-100 சவரனை கர்த்தர் 40 அண்ணன் கிட்ட தானே கேட்குற, தைரியம் கேளுமாங்கிற மாதிரி. தங்கம் விலையும் சரிங்களா, தங்க விலையும் உங்களுடைய உங்களுக்குள்ளாக ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு. எக்ஸ்ட்ரா தான் கர்த்தர் ஒன்று கொடுப்பார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறது. இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. விளையணும். நீங்கள் நம்ம விளைச்சல் எவ்வளோ அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்,
விதைக்கிறவளா இருக்கிறவளா இருக்கணும். ஸோ எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அறுவடை செய்கிறவளா இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு விளைச்சலை உண்டு பண்ணுகிறவர். உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அந்த பொண்ணுங்கிறது விளைச்சல் உண்டாகும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நதியை போல உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாருன்னா என்னத்தை விளைவிக்கிறாரு? பொன்னை விளைவிக்கிறாரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, தங்கம், சிறகை ஒடி அப்படின்னு புறாக்கு ஒரு சிறகு என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம். அவர் பாவம் இப்போ ஒரு சிறகுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஈலி ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று ஆரோக்கியம். நிறைய பேர் இது செழிப்பான உபதேசத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. செழிப்பு வேண்டாம், அது அருவருப்பு, அது பிசாசின் உபதேசம் சொல்லி என்ன பண்ணுறாங்க. அப்பா, ஆண்டவருடைய மூளை எண்ணமே ஏதேன் தோட்டத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த ஏதேன் தோட்டத்தை எவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆஃப்டர் ஆல் அந்த ஏதேன் தோட்டத்தை அவ்வளோ அழகாக சிருஷ்டிக்கும் போது நான் ஏதேன் தோட்டத்தை விட எவ்வளோ விலை உயர்ந்தவன், விலையேற பெற்றவன். ஆதாமை எதனால உருவாக்கினார் தெரியுங்களா? படுவாவி பையன் இப்படி பாவம் செஞ்சுட்டான். இல்லைன்னா அதாவது எப்படி எப்படி உண்டாக்கியிருக்கிறார் தெரியுமா? ஆதாம அந்த ஆற்றுல பொண்ணு வேலையுன்னு போட்டிருக்க. அப்போ அந்த மண் என்னதான் இருக்கும்? தங்கம் எதோட கலந்துருக்கான்? அந்த மண்ணில் தான் உருவாக்கியிருக்கிறார். சொல்லுங்க, நான் கோல்டில் உருவானவன். அதை மண்ணினால் உருவாக்கினா ஏதோ களிமண்ணுன்னா அப்பயே கரைஞ்சு போயிருப்பான் ஒரு மலைக்கு. கரெக்டுங்களா? கோல்டு டஸ்ட் சொல்லுங்க, அந்த மண்ணில் கலந்துருக்கு இல்லையா? அதனால தான் நம்மளால தக்கன்னு மின்றோம். கிறிஸ்துவில் தக்கன்னு மின்றதுக்கு காரணம் என்ன? கோல்டு கலந்த மண்ணில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? படுபாவி பையன் பாவம் பண்ணி என்ன பண்ணிட்டான், தொலைச்சிட்டான். ஆதாம் ஏவாள் மட்டும் சைனீஸாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நம்ம மோட்சத்தில் இருந்திருக்கலாம். யாரு? ஆதாம் ஏவாள் சைனாக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம எப்படி இருந்திருக்கலாம்? ஏன் சொல்லுங்க? பழத்தை திங்கிறதுக்கு பதிலாக பாம்பை தின்றுப்பாங்க சைனாக்காரங்க. கரெக்டா? ஏன் பாம்பு சொல்லும், இந்த பழத்தை சாப்பிடு நீ தேவனை போல ஆகுவன். அப்படியா? பழமா? அப்படி விட வாழைப்படுறா அப்படியா அப்படின்னு சொல்லி பாம்பை பிடிச்சி பாம்பை என்ன பண்ணியிருப்பாங்க, கடிச்சு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம நாட்டுக்காரனாக இருப்பான் போல இருக்கு. அதான் ஆப்பிள் பழத்தை என்ன பண்ணிட்டான், அந்த பழத்தை சாப்பிட்டான் பாம்பை விட்டுட்டு. சொல்லுங்க, அப்போ ஏதேனும் தோட்டத்தை விடவா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம்? அந்த தோட்டத்தையே உருவாக்கி ஒரு நதியை உருவாக்கி அதில் பொண்ணை விளைவிக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அதை காட்டிலும் நம்ம குறைவுள்ளவர்களா? அதை காட்டிலும் எவ்வளோ மேன்மை உள்ளவர்கள் நீங்கள். சொல்லுங்க, என் இடத்துல தங்க விளையும், இருக்கிற எல்லாமே விளையும். அங்கே பாருங்க என்னென்ன பாருங்க, அந்த தேசத்தின் பொன் நல்லது, தங்கம் நல்லதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்க நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனால் நிறைய பேர் அது கெட்டது, பிசாசு அப்படிங்கிறாங்க. அவ்விடத்தில் பீதோலோகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர், அது எத்தியோப்பிய தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். இவ்வளோ 4 ஆறுகள் என்ன பண்ணுதாங்க, ஓடுது பாருங்க. அப்போ பரிசுத்தாவினர் வர 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 எகிறது இல்லை, இருக்கிற பாயெல்லாம் கிழிச்சு போடுறது இல்லை, போய் முட்டிக்கிறது இல்லை. பாவம் அந்த அம்மாவே கால் உடைஞ்சு வந்திருக்கும், இவங்க ஆவியில் நிறைஞ்சு காலை உர்றே இப்படி ஃபிசிக்கலாக பண்ணுறது கிடையாது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசில் வரணும், ஆமாம் பரிசுத்தாவினர் வந்தால் என் வாழ்க்கை தங்கம் போல இருக்கும், உங்களுடைய வீட்டில் தங்கம் விளையும், ஆசீர்வாத கால்வாய் ஓடும், செழிப்புகள் ஓடும். அங்கே நீ நல்லவன்னு காமிக்கிறதுக்கு ஆண்டவரை கெட்டவர்னு நீ காமிக்கிறாயா? கபடு உதடுள்ள வேஷதாரிகள் என்று கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றார் ஒரு இடத்துல. கபடு உதடுகளுள்ள வேஷதாரிகள் என்கிறாரு. என்ன அப்படின்னா,
உனக்கு கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதம் தந்தும் நீ வந்து ஸ்டேஜில் நிற்கும் போது என்ன வந்து நிற்கிற? ஒரு பழசும் எதுவும் ஓட்டம் ஓடச்சுலாம் கிழிஞ்சும் ஒரு ஜிங்பாவா எதுவும் போட்டு நிற்கிற. ஏன்னா பாவம் அவர் அவ்வளோ வசதியாக இருந்தோம், எவ்வளோ தாழ்மை என்ன பண்ணுறாரு? நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பாவம் அவன் கடவுள் கொடுத்து வச்சுதே, அவ்வளோதானே. கடவுள் பேரை கெட்ட பேரை என்ன பண்ணுற? உருவாக்குற. அவர்களோ தேசத்தின் கொழுமையை புசிப்பார்கள், நல்ல ஆடைகளை அணிவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். பாருங்க, அப்போ பரிசுத்தாவினர் வரும்பொழுது நம்ம மனசு என்ன ஆகணுமா? புதிதாகணுமா? உங்கள் மனது புதிதாக, ஏன்னா அவர் அதை தான் என்ன பண்ணுறாரு? டீல் பண்ணுறாரு. அப்போ மனது புதிதாகணும். என் வீட்டில் தங்கம் விளையும், கர்த்தர் எனக்கு தங்கத்தை கொடுக்குறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், செழிப்பை உண்டு பண்ணுகிறவர் என்னுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதை செய்கிறார் அவர். நதி அதெல்லாம் என்ன பண்ணுது? செய்யுது. ஏசாயா 45:1 எடுங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இங்கே உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்த்தராகிய நான் இல்லை கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின உங்கள் பேரை போட்டுக்கோங்க. கோரேஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் பேர் போட்டுட்டு ஜாதிகளை உங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். என்னென்னா பெரிய பெரியவங்களுடைய அவங்களுடைய சூழ்ச்சிகளையும் அவங்களுடைய முடிச்சுகளையுமே கர்த்தர் உங்கள் மூலியமாக அவிழ்க்கும்படி செய்கிறவர். அவங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் உங்கள் மூலம் தீர்க்கிறவர். அதான் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக. சொல்லுங்க, எனக்கு முன்பாக வாசல் பூட்டப்படலை, திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து, இங்க உன்னை பார்த்து உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் உனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லைங்கிறார். யாருக்கு முன்னாடி? அவர் அபிஷேகம் பண்ணவனுக்கு முன்னாடி. எந்த கதவு திறக்குமா? அண்டக்கா ககும். கூட்டு போய் உள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நிரப்புவார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் எல்லாம் எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் உங்க வீட்டில் விளையும். இது ஆவிக்கு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் முன்னமே சொன்னேன். ஆவிக்குரிய காரியமே கிடைக்குதுன்னா மாம்சத்துக்குரிய காரியம் கிடைக்காதா? சரீரத்துக்காக இதுக்கு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும்ட்டார். அல்லேலூயா. நீங்கள் தேடவே வேணாம், உங்கள் வீட்டை தேடி வரும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? நதியை காட்டுறோம். நதி என்ன பண்ணும்? அடிச்சுட்டு வரும். ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் நதி என்ன பண்ணிடும்? அடிச்சுட்டு வரும். அவர் அங்கே லெட்டர் எழுதி எழுதி அனுப்புவார். இந்த அம்மா இங்கே இந்த கரையில் உட்காந்து என்ன பண்ணுங்க? ஏன்னா ஓடுகிற சரி, அந்த நதியில் லெட்டர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். இந்த அம்மா இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ எதில் விட்றாராம் அந்த லெட்டர்லாம்? அவர் அந்த நதியில் தங்கத்தையும் வைரத்தையும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நதியில் விடுகிறார். அந்த நதியானது உங்களுக்குள்ளாக பாய்ந்து கொண்டு உங்களையும் நிரப்பும், உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் என்ன பண்ணும்? அது நிரப்பும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது நற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க ஆமென். என் பாத்திரம் நிரம்பி, வார்த்தையை கேட்டிருக்கீங்க, விசுவாசித்து ஆமென்டுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்களேன், எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென். அது தங்கத்தை கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அது விளைய செய்யும். ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ, மீண்டுமாக எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சந்தோஷமாக ஆமென், விசுவாசத்துடனே ஆமென், ஆமென். உங்களுக்குள்ளாக பொருளாதார செழிப்பை உண்டு பண்ணுகிறவர், அந்த வாய்க்கால்களை கர்த்தர் திறக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஆமென். உங்கள் பொருளாதார கதவுகளை திறக்கிறவர். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்குள்ளாக ஜீவ ஊற்ற வச்சிருக்கிறாரு. ஓட்ட ஒடிசல் எல்லாம் சீராயிடும், காஞ்சி போன இடமெல்லாம் செழிப்பாகும். ஒரு ஊர்ல தண்ணி பாஞ்சுதுன்னா அந்த ஊர் எவ்வளவு செழிப்பா இருக்குமோ, அந்த மாதிரியான செழிப்பு உங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கண்களை திறந்து அவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு. நதினாலே செழிப்பு தான். கரெக்டா? இங்க நம்ம ஊர்ல தண்ணி ஓடிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடம் எவ்வளோ செழிப்பா இருக்கும், எவ்வளோ பசுமையா இருக்கும். நம்ம ஆற்றுல தண்ணி ஓடிச்சுன்னா நம்ம ராணிப்பட்டியே செழிப்பா இருக்கும். ஒரு ஊர் செழிப்பா இருக்கணும்னா அது நதி தான், தண்ணி தான் காரணம். பாருங்க, கர்த்தர் உங்களை உங்களுக்குள்ளாக நதி ஓட வச்சிருக்கிறான்னா உங்கள் வாழ்வு செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு காரியம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பொண்ணு விலையும்
இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்ல டைம் இல்லை. அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், அந்த இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களில் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் உயர்த்தி பிடித்து அறிக்கை செய்து கொடுப்போம். தண்ணி லாரி வரவன் ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபோன் பண்ண மாட்டான். நான் தண்ணி லாரி வரேன் ஒவ்வொரு வீட்டுக்கும். ஆனால் வந்து நின்னானா தெரியும், அவ்வளோ முக்கிற மாதிரி ஜனங்க என்ன பண்ணுங்க வந்து எப்படி நீங்கள் யாருக்கும் போய் சொல்ல வேணாம். ஃபோன் பண்ணி உங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா ஜீவனுள்ள நதி உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு அப்பேற்பட்டவர்கள் வருவார்கள். இங்கே நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம், ஜீவ நதியாக இருக்கிறோமா. அப்போ தண்ணி லாரி வந்தோன்னே எவ்வளோ ஜனங்க தண்ணி பிடிக்க ஓடுறாங்களோ அவ்வளோ ஜனங்களும் கர்த்தர் இங்கே ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர், உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ஒன்றும் ஃபோன் பண்ண கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வாங்க 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 தண்ணி லாரி வந்துச்சுன்னு. இது எந்த அளவுக்கு உண்மையோ இதுவும் அந்த அளவுக்கு உண்மை. நீங்கள் ஒருவருக்கும் போய் சொல்லவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்வை பார்த்து, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஓடுகிற புரண்டோடுகிற ஜீவ தண்ணீரை பார்த்து உங்களிடத்தில் தண்ணீர் குடிக்க வருவார்கள். உதிக்கிற என்னிடத்தில் ஜாதிகள் வருவார்கள். உதிக்கிற என் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே விசுவாசிக்கணும் பாருங்க. இங்க வருவார்கள் உதிக்கிற நம்மிடத்தில். சரி, எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆமென் ஆமென். பாருங்க எவ்வளோ பிசிக்கலாவே என்ன பண்றாரு, செய்யறாரு. இதெல்லாம் செஞ்சவர் பிசிக்கலாவே தங்க விளையும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தை நம்ம உயர்த்தி பிடிப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விளைச்சல் என்ன பண்ணுவீர்கள், பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நாம் உயர்த்தி பிடிப்போம். கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டீர். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதே நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். உமக்கென்று கொடுப்பதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கிறபடினாலே உமக்கு நன்றி. எங்கள் குறைவுகள் எல்லாம் நீ நிறைவாக்கினபடினால் உமக்கு நன்றி. ஒரு பெரிய விளைச்சல்களை நாங்கள் காண்கிறோம், அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்தபடினாலே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். ஆவியை நான் ஊற்றிடுவேன், உன் சன்னதியின் மேல் நான் ஊற்றிடுவேன். நாம் கண்களில் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இடத்தில் வருகிறோம். தேவரீர், நீர் உண்டாக்கின அந்த நதியில் இருந்து பொன் விளையும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பொன் நல்லது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய தன்மை எப்படிப்பட்டது என்று நீங்கள் ஏதேன் தோட்டத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுதே, இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நீர் எப்பேற்பட்ட தன்மையுள்ளவர் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது கர்த்தாவே. அதிலிருந்து கர்த்தாவே, அந்த சாதாரண நதி ஓடும் பொழுதே அப்பேற்பட்ட செல்வமும் செழிப்பும் ஒரு தேசத்திற்கு உண்டாகும் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஜீவன் நதி எங்களுக்குள்ளாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் எந்த அளவுக்கு எங்களுக்கு செழிப்பும்
அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இனி எங்கள் வாழ்வு செல்வமும் செழிப்புமாய் இருக்கிறது. நீர் அந்த கதவை திறந்து விட்டபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதை நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லுவீராக. எல்லாவற்றையும் நீ சிலுவையில் செய்து முடித்து விட்டேன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி எங்கள் உடல்களில் பலவீனம் இருப்பது இல்லை ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசுட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக எங்கள் வயது திரும்ப வாழவது போல ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வியாழக்கிழமை பார்ப்போம். எல்லாருக்கும் தேவ சமாதானம் உண்டாவதாக.